உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். டேய், காலையில இருந்தே காவேரியை காணோம்னா என்கிட்ட வந்து முன்னாடி சொல்லிருக்க வேண்டியதானே நீ? சரி, நீங்க போன் பண்ணியாவது பாத்தீங்களா? அதெல்லாம் பண்ணி பார்த்தோம் ப்ரோ. அட்டெண்ட் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. அட்டெண்ட் பண்ணவே மாட்டேங்கிறாங்களா? என்னடா சொல்ல வர்ற? காலையில இருந்து வேற ஆளை காணோன்னு சொல்றீங்க, சொல்லாம வேற போயிட்டாங்கன்னு சொல்றீங்க. நீங்க எங்க போனாங்கன்னு தெரியலையே, என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. ஆண்டி பாத்தீங்களா, விக்ரம் காவேரி காணாம போனதுக்கு பொண்டாட்டி காணாம போன மாதிரி டென்ஷன் ஆகுறது. நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் காவேரி அவனுக்கு பொண்டாட்டி தான். அது உங்களுக்கும் எனக்கும் தானே தெரியும், அவருக்கு தெரியாதுல்ல. அப்புறம் எப்படி அவர் பதட்டம் ஆகுறாரு? அக்கா, இது உண்மையான காதல். வாயை உடைச்சிருவேன். சுமார் ஆண்டி, விக்ரம் டென்ஷன் ஆகுறத பார்த்தா அந்த மகா மாதிரி இவரும் ஞாபகம் வந்து நாடகம் ஆடுறாரோன்னு டவுட்டா இருக்கு. என்னன்னு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. விக்ரம், காவேரி உன் பிஏ தானே? அவ போன் எடுக்கலனா நீ ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுற? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, ஏதோ ஆளை காணோன்னு சொன்னாங்க, அதனாலதான் கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல விக்ரம் சார். அது நம்ம ஆபீஸ் வேலையா தான் கொஞ்சம் வெளியே போயிருந்தேன். சரி விக்ரம், அதான் காவேரி வந்துட்டாளே, இதுக்கு மேல ஏன் வெயிட் பண்ணணும்? கிளம்பலாம். விக்ரம் சார், அதான் மேடமே கூப்பிடுறாங்கல்ல, போங்க விக்ரம் சார். இல்ல, என்ன நீங்க எங்களை மட்டும் போக சொல்றீங்க? நீங்களும் வாங்க. நான் வரேன். நீங்க மேடம் கூட முன்னாடி போங்க, நான் பின்னாடியே வரேன். மேடம், சார கூட்டிட்டு போங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.